வெல்கம் டு பிர் ரிவ்யூ. இந்த வீடியோவில் 2025லேருந்து எடுக்கப்பட்ட பிரிங் ஹேர் பேக் அப்படிங்கிற ஒரு தரமான ஹாரர் திரைப்படம் இப்போ தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவிட்டிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதில் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு ஓப்பனிங் சீன்லேயே ஒரு கல்ட்டு கும்பலை காட்டுறாங்க. ஸோ இவங்க சில நபர்களை பார்த்தீங்கன்னா துன்புறுத்துகிற மாதிரியான நிறைய சீன்ஸ்லாம் காட்டப்படுது. அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம படத்தோட ஹீரோவையும் அவங்களோட தங்கச்சியும் காட்டுறாங்க. தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா சரியாக கண் பார்வை தெரியாது. இவங்களோட அப்பா இப்போ இறந்து போனதுக்கப்புறம் இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு கார்டியன் தேவைப்படுது. நம்ம ஹீரோவுக்கும் 18 வயசு ஆகலை. இப்போ 18 வயசு ஆச்சுன்னா கூட அவங்கள பார்த்தீங்கன்னா கார்டியனாக ஏற்றுக்கிட்டு தங்கச்சியை அவரே பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ 18 வயசு ஆகுதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 3 மாதத்துக்கு இவங்களை பார்த்துக்கிறதுக்கு தங்கச்சியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட பார்த்தீங்கன்னா அனுப்ப போகிறாங்க. இதனால் தங்கச்சியை தனியாக பிரித்து அனுப்புகிற மாதிரி இருக்குது. எங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்டக்க கேட்டு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கிட்டக்கே பெர்மிஷன் வாங்கிடுறாங்க. ஸோ அதனால் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இவங்களை தத்தெடுக்கக்கூடிய ஒரு நபர்கிட்டக்க அவங்களோட வீட்டுக்கு போய் தங்க போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நடக்க போகுது. பர்டிகுலராக அந்த தத்தெடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அம்மாவுக்கு ஆலிவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பையன் இருக்கிறான். ஸோ இவன் மென்டலி கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு பையன். ஸோ வினோதமாக நடந்துக்கிறான். மேலும் இவங்க தங்கியிருக்கக்கூடிய வீடை சுற்றியுமே ஒரு சர்க்கிள் போடப்பட்டிருக்கும். இதெல்லாம் என்ன எதுக்காக போட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே பயங்கர சுவாரஸ்யமாக எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்டு தான். போக போக தான் பார்த்திங்கன்னா இந்த படம் எந்த மாதிரியான கதை அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரிய வரும். செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முகம் சுளிக்கிற மாதிரி பயங்கர வியர்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் கொஞ்சம் தனியாகவே இந்த படத்தை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கரெக்டாக படம் எங்கே பிக்கப் ஆகுது எனக்கு பிடிச்ச சீன் அப்படிங்கிறது இந்த பையன். ஸோ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பையன் யார் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. முதல் கட்டமாக ஒரு சில சீன்ஸ்லாம் வரும். ஆனால் இந்த பையனை பார்த்திங்கன்னா விட்டுக்கிட்டு இவங்க 2 பேரும் வெளியில் ஷாப்பிங் போவாங்க பாருங்கள். அந்த பையனுக்கு சாப்பிட ஒரு பொருள் கொடுப்பான். அந்த கத்தியை சேர்த்து சாப்பிடுவோம் பாருங்கள். அந்த சீன்லாம் வேறு லெவலு. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் இதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி பண்ணுவாங்க. சூப்பரான சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. மொத்தத்தில் ஒரு நல்ல ஹாரர் படம். உங்களை பயம்படுத்துகிற மாதிரி இல்லாமல் முகம் சுளிக்கிற மாதிரியான ஹாரர் போர்ஷன்ஸாக அந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கோங்க. பர்ஃபார்மன்ஸில் அந்த பேயாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த ஆலிவருங்கிற கதாபாத்திரம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பையனோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த தத்தெடுக்காங்க பார்த்தீங்களா, அந்த அம்மாவோட பர்ஃபார்மன்ஸ், அவங்க கேரக்டரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி யூனிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸும் அவங்களும் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடில் ஹீரோ அவங்களோட தங்கச்சி இவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் பர்ஃபார்மன்ஸில் குறைய சொல்ல முடியாது. ஸோ என்னை கேட்டால் ஒரு மஸ்ட் வாட்சபிளான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஃபேமிலி வாட்சபிள் கிடையாது. என்னோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு 18+ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி வைலன்ஸ் சீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த படத்தில் கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருக்குது.